Hi everybody, welcome to Sarah's Cooking. இன்னைக்கு இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எக் ஃபிங்கர்ஸ். இது வந்து டீ டைமில் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையோட வெள்ளைக்கருப்பையும் மஞ்சள் கருப்பையும் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எல்லா சைடும் வந்து படுற மாதிரி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற எக்கு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தட்டு இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இப்போ நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்கிற அந்த பேனை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் வந்து வேக வைங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒட்டாமல் வரணும். கத்தியில் எதுவும் ஒட்டலை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் தடவி இருக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம விரல் சைஸ்க்கு வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால நான் அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரியே வெட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தின் பேஸ்ட்டாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும். இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை வந்து உடைச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸை எடுத்துகிட்டு மைதா கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் வந்துட்டு கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு கோட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிங்கன்னா ஒட்டாது. அடுத்ததாக பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு ஒரு வாட்டி கோட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்படி பண்ணோன்னா நல்லா இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் 2 தடவை நம்ம கோட் பண்ணுறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. 4 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மொறு எக் ஃபிங்கர்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் என் வீடியோவை தவறாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.